ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். நீங்கள் டிலே மாற்றினா கூட இப்போ நான் 1000 கொடுக்குறேன்னா 1 செகண்ட் இருக்கு கொடுத்துட்டேன். ஸோ 1 செகண்டுக்கு ஆன், 1 செகண்டுக்கு ஆஃப். இப்போ தான் நம்ம ஃபோன் மூலியமா இந்த எல்இடியை வந்து பிளிங்க் பண்ண வைக்கலாம். ஹாய் கைஸ், போன வீடியோல வந்து நம்ம இந்த ES32ஓட இன்பில்ட் எல்இடி இருக்குல்ல, அதை வந்து எப்படி பிளிங்க் பண்ண வைக்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோல இதே ES32ஓட இன்பில்ட் எல்இடியை வந்து ஃபோன் மூலியமா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், வைஃபை யூஸ் பண்ணி ஃபோனையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணி எப்படி இதை பிளிங்க் பண்ண வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், இந்த மாதிரி இந்த எல்இடியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா பார்க்கலாம். இதுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் டூல் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ ஐடி. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு என்னோட கோடை வந்து இதை நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைஃபை நேமும் வைஃபை பாஸ்வேர்டும் நீங்கள் போடணும். எந்த வைஃபைல வந்து உங்க ஃபோன் கனெக்ட் ஆயிருக்கோ அதே வைஃபையோட நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து இதை கொடுத்துக்கோங்க. என்னுடைய வைஃபை நேம் வந்து நார்ஜன் கொடுத்துருக்கேன், அண்ட் பாஸ்வேர்டு வந்து அதுக்கேற்ற பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இப்போ நான் கம்பைல் பண்ணி பார்க்குறேன், என்ன எரர்ஸ் இருக்கா, கோட் எதனா எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். லைக் இது கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது கம்பைல் ஆகி முடிக்கட்டும். நான் அதுக்குள்ள என்னுடைய யூஎஸ்பி கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிக்கிறோம். நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி ஷோ ஆகும், ஐ மீன் எரியும். ஓகே, அதுக்கு கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ எந்த கோட்ல வந்து எரருமே கிடையாது. இப்போ நம்ம வந்து இங்க கான்ஸ்டன்ட் இன்ட் எல்இடி பின் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். இது ஏன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது வந்து எல்இடி தனியாக நம்ம எல்இடி யூஸ் பண்ணல, இந்த போர்டில் இருக்கிற இன்பில்டான எல்இடி யூஸ் பண்ண போகிறோம். அது பொதுவாகவே GPIO2 அந்த பின்ல தான் இருக்கும். ஸோ டோன் கொடுத்துருக்கோம். இதுவே நீங்கள் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறீங்க, லைக் வேற எல்இடியை வந்து இது கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற பின் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கோடை வந்து நம்ம கம்பைல் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணி இப்போ நம்ம அப்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து டூல்ஸில் போய்க்கலாம். டூல்ஸில் போயிட்டு போர்டில் போனீங்கன்னா ES32 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போர்ட் செலக்ட் பண்ணிட்டு போர்ட் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் போர்ட் செலக்ட் பண்ணுறேன். இப்போ சில பேர் டவுட் இருக்கும், இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கிற போர்ட்டும் இந்த போர்ட்டும் சேமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ 634 அப்படின்னு காட்டுதா, நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்பவும் டூல்ஸில் போயிட்டு போர்ட்டில் போனீங்கன்னா 34 மட்டும் காட்டும். அப்போ என்ன அர்த்தம்னா நான் கனெக்ட் பண்ணி இருந்த போர்ட் பார்த்தீங்கன்னா COM6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அது ட்ரிக்கு தான், அது கரெக்ட் ப்ராப்பர் வே கிடையாது இது கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ண உடனே இங்கே COM6 காட்டுது. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆயிடுச்சு. அப்புறமா அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அப்லோட் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இங்க மேல பாத்தீங்கன்னா சீரியல் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அப்புறமா சீரியல் மானிட்டர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா பேண்ட் இருக்கும். பேண்ட் வித் வந்து 1,15,200 வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா நம்ம போர்டில் EN அப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு காட்டும். கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. வைஃபை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஐபி அட்ரஸ் காட்டும். நீங்க காட்டுங்களா, இந்த ஐபி அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணி நான் ஜஸ்ட் ப்ரோக்ராம் டைப் பண்றேன். டைப் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து வெப்சைட் வந்துருச்சு, வெப்பேஜ் வந்துருச்சு. என்ன பண்றேன்னா டர்ன் ஆன் பண்றேன். டர்ன் ஆன், டர்ன் ஆன், டர்ன் ஆன், டர்ன் ஆஃப். ஓகே, இப்போ வந்து இந்த லேப்டாப்ல கோடு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன பண்றேன்னா என் போன்ல வந்து சேம் வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு இது ஐபி அட்ரஸ் வந்து அதை கோடு பார்க்குறேன், ஒர்க் ஆகுதா இல்லையா பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா என் போன்ல வந்து அது ஐபி அட்ரஸ் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கு அப்புறமா இது ஓப்பன் ஆயிடுச்சு. சேம் இதுதான் ஓப்பன் ஆயிருக்கு. லைக் பார்த்து தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் இதை ஆன் பண்றேன், ஆஃப் பண்றேன், ஆன் பண்றேன், ஆஃப் பண்றேன்.
ஸோ இப்படி தான் நம்ம ஃபோன் மூலியமா ஒரு எல்இடி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணலாம். லைக் ஸ்மார்ட் யூஸ் எல்லாமே இது மூலம் தான் யூஸ் ஆகுது. லைக் இப்போ ஸ்மார்ட் பல்ப் இருக்கு, ஸ்மார்ட் ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, இந்த மாதிரியான எல்லாமே நம்ம ஃபோன் மூலம் கண்ட்ரோல் பண்றோம்ல. இதோட பேக் அண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். இப்படிதான் பேசிக்கா எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ ஒரு ஸ்மார்ட் பல்ப் எடுத்துக்கோங்களேன், அதை வந்து நம்ம ஃபோன் மூலியமா ஈஸியா ஆன் பண்றோம், ஆஃப் பண்றோம். அதுக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸ் எல்லாமே இப்படிதான் ஒர்க் ஆகும். ஒரு ப்ராசஸர் இருக்கும், ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், அந்த கண்ட்ரோலருக்கும் இந்த நம்ம வைஃபை இந்த கண்ட்ரோலர் இருக்கும், இந்த கண்ட்ரோலரும் நம்ம ஃபோனும் சேம் வைஃபை கனெக்ட் இருக்கும். அப்படி கனெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால இதை டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் அந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ என்ன பண்றோம்னா சேம் ப்ராசஸ் தான், பிளிங்க் பண்ண வைக்க போறோம். அதுக்கு கோட் வேற மாதிரி போட்டு அப்லோட் பண்றோம். இந்த கோட் எதுக்கு பாத்தீங்கன்னா இதை நம்ம டேர்ன் ஆன் ஆஃப் பண்ண பார்த்தீங்களா, அது இல்லாம பிளிங்க் பண்ண வைக்க போறோம். இப்போ நான் வந்து என் நேம் மாத்திக்கிறேன், வைஃபை நேம் நாட் பாஸ்வேர்டு வந்து இதான் என் வைஃபை பாஸ்வேர்டு. ஓகே, எல்லாம் செக் பண்ணிக்கலாம். நீங்க முக்கியமா செக் பண்ற பாத்தீங்கன்னா இந்த பின் நம்பர் தான் செக் பண்ணணும். ஏன்னா இன்பில்டோட ஜிபே பின் வந்து 2 தான் மோஸ்ட்லி இருக்கும், எல்லா போர்டுமே அப்படிதான் இருக்கும். இப்போ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ அப்லோட் ஆயிடுச்சு, ஆயிட்டு இருக்கு. நான் முடிச்சதுக்கு அப்புறமா இது பேக் அண்ட் பாஸ்வேர்டு சொல்றேன். இப்போ இதுக்கான ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சீரியல் போர்ட்ல போனோம். சீரியல் மானிட்டர் போயிட்டு சீரியல் மானிட்டர்ல போயிட்டு இந்த ஐபி அட்ரஸ் வச்சு பேண்ட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா பிஎன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். வைஃபை ஒரு கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்கும். ஓகே, சேம் ஐபி அட்ரஸ் மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது செகண்ட் கோடு, இதோட கோடு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். என்ன பண்றோம்னா ஆன் பண்றோம், ஆஃப் இங்கே இருக்கு சாரி, ஆஃப் பண்றோம், ஆன் ஆஃப். நீங்க டிலே மாத்தினா கூட இப்போ நான் 1000 கொடுக்குறேன்னா 1 செகண்ட் இருக்கு கொடுத்துட்டேன். ஸோ 1 செகண்டுக்கு ஆன், 1 செகண்டுக்கு ஆஃப், 1 செகண்டுக்கு ஆன், 1 செகண்டுக்கு ஆஃப், அந்த மாதிரி இது பண்ணும். நீங்க டிலே மாத்த அதுக்கேற்ற மாதிரி அது மாறிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்க ரொம்ப வேல்யூ குட்டியா கொடுக்காதீங்க, பெருசா கொடுங்க, ஏன்னா போர்டு போயிடும். ஸ்டாப் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகணும். ஓகே, இப்படிதான் ஒரு எல்இடி வந்து நம்ம ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், அது மட்டும் பிளிங்க் பண்ண வைக்கலாம். இப்போ நான் ஃபோன் மூலியமா இதே பண்ணி காட்டுறேன். ஓகே, எனக்கு வந்துருச்சு. இதே தான் நான் பண்றேன். ஸோ இது வந்து ஆஃப்ல இருக்கு, நான் ஆன் பண்றேன், ஆஃப், அப்புறமா பிளிங்க் பண்றேன். ஓகே, இது பிளிங்க் ஆகுது, ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஸ்டாப் ஆயிடும். இப்படிதான் நம்ம ஃபோன் மூலியமா இந்த எல்இடியை வந்து பிளிங்க் பண்ண வைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஓகேடா, இவ்வளவு பண்ற எப்படி ஒர்க் ஆகுது, மேல இருக்க ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தெரிஞ்சுக்க நீங்க வந்து ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது தெரிஞ்சுக்கணும். லைக் ஒரு யூடியூப் எடுத்துக்கலாமே, யூடியூப்ல போயிட்டு நீங்க ஒரு வீடியோ சர்ச் பண்றீங்க, சர்ச் பண்ணதுக்கு நமக்கு வீடியோ வருது. அது எப்படி வருது? யூடியூப் பாத்தீங்கன்னா வெப் பேஜ் இருக்கும், வெப் சர்வர் இருக்கும். லைக் யூடியூப்கான சர்வர் இருக்கும். நீங்க வெப் பேஜ்ல போயிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்றீங்க, ஒரு வீடியோ சர்ச் பண்றீங்க, அந்த வீடியோ வந்து ஒரு ரெக்வஸ்டா சர்வருக்கு போகும். சர்வருக்கு போயிட்டு அந்த என்ன ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, லைக் இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கோங்களேன், ஸ்டாப் லிங்க் எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ண ரெக்வஸ்ட் வந்து அந்த சர்வருக்கு போகும். சர்வருக்கு போயிட்டு அதுக்கு ப்ராசஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். அது அனுப்பும் போது தான் உங்களுக்கு உங்க போன்ல உங்க வெப் பேஜ்ல அது ஷோ ஆகும். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த கண்ட்ரோலர் தான் நம்ம சர்வரா ஆக்ட் ஆகுது, நம்ம யூஸ் பண்ற இதுதான் வெப் பேஜா ஆக்ட் ஆகுது.
இந்த வெப்பேஜ் வந்து நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, இதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டு இதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இதுதான் ஒர்க் ஆகுது. இதுதான் அதோட பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே. இது எல்லாமே பேசிக்கான ப்ராஜெக்ட்ஸ் தான். அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஐஓடி பத்தி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்குறேன். பாய்.